இந்திய அரசாங்கம் சொல்லுகிறது, நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தொகையை நாங்கள் கொடுப்போம். கல்விக்காக கொடுக்க வேண்டிய பங்கு தொகை 2152 கோடி ரூபாயை நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் என்ன, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று இந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ ஏற்றுக்கொண்டால் தான் இந்த பணத்தை விடுவிப்பேன் என்கிறார் தமிழ்நாட்டு இரும்பு மனிதர் மு க ஸ்டாலின் சொல்லுகிறார். நீ 10,000 ரூபாய் நீ கொடுக்கிற 10,000 கோடி கொடுப்பதாக இருந்தாலும் எந்த காலத்திலும் தாய்மொழி தமிழர் நான் விட்டுக் கொடுக்க தயாராக என்று சூளுரைக்கிறார்கள். இந்த ரஷ்யாவுடைய ஜோசப் ஸ்டாலின் மொழிக்காக போராடினாலும் அந்த மொழியை காப்பாற்றுவதற்காக அந்த ஜோசப் ஸ்டாலின் எந்த போராடினானோ அந்த இரும்பு மனிதன், அதே தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதனாக இருக்கிற அருமையண்ணன் மு க ஸ்டாலின் இந்த மொழிக்காக தன்னையும் இன்றைக்கு தயாராக